திருவண்ணாமலை கூட்டத்துக்கு போயிருந்தோம். இந்த பாடலை பாடின அருமையான தம்பி பீட்டர் ஜாஷுவா தம்பி என்னை அழைச்சிருந்தேன். 19-20 வயசு இருக்கும் அந்த தம்பி. என்ன அருமையாக அந்த பாடல் எழுதியிருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க மாமா அந்த பாடலை பாடினார், ஸ்டாலின். ரொம்ப அருமையாக பாடினார். அப்படியே மெய்மறந்து போயிட்டேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு 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 சுற்றி ஃபுல்லாக கரும்பு தோட்டம், ஃபுல்லாக வயல்வெளி நிறைந்திருக்கிற இடத்துல ஒரு டென்ட்டை போட்டு அழகாக ஒரு சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாங்க. 60-70 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறாங்க. அந்த பாடலை பாடும் பொழுது நான் உண்மையிலே ஃபெடப் ஆயிட்டேன். இந்த பாஸ்டர் சொன்ன, இவ்வளோ அருமையாக பாடுறீங்க, உங்களெல்லாம் வெளியே தெரியுமான்னு. சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற நாங்கள்லாம் வெளியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். ஆமைன்னு சொல்லுங்க. என்ன அருமையாக தாளந்து கொடுத்துருக்காரு, என்ன கிருபை. நான் மனசார பாடி இன்னொரு முறை பாடுங்க ஐயா. அவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணுற விதம், அந்த தம்பிக்கு போய் முத்தெல்லாம் கொடுத்து, பரிசுத்த முத்தெல்லாம் கொடுத்து, அந்த தம்பியை எனக்கு ஜேக்கப் கோஷி ஐயா அவா வந்துச்சுன்னாரு பாருங்க. ஆதரவு கோழி பாட்டை கேட்டேன். அந்த மாதிரி அவர் மேலே எனக்கு ஒரு அவரை உண்மையிலே நான் சந்தோஷமாக சொன்னேன், தம்பி கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கு. இந்த வரிகள், அந்த பாடல் வரிகளில், துணையாக நீர் இருப்பதா துன்பங்கள் என்னை ஒன்றும் செய்யாது, என் நம்பிக்கையாய் நீர் இருப்பதா என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென்.